அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். ஹஜ்ரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த 1000 தேவைகளை நிறைவேற்றக்கூடிய 2 ரக்அத் தொழுகைகள். வெறும் 2 ரக்அத் தொழுகை 1000 தேவைகளை நிறைவேற்றி தருகிறது என்று சொன்னால், இந்த தொழுகையை சாதாரணமாக நாம் கடக்க முடியாது. அல்லாஹ் இந்த காணொளியின் மூலமாக சொல்லக்கூடிய அந்த தொழுகையை கடைபிடிப்பவர்களாக, வாழ்விலே எடுத்து நடப்பவர்களாக வல்ல ரஹ்மான் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். பொதுவாக வாழ்விலே தேவையில்லாதவர்கள், தேவையே எனக்கு இல்லை என்று சொல்பவர்கள் யாரும் இருக்க முடியாது. அப்படி சொல்பவர்களை விரல் விட்டு எண்ணி முடித்து விடலாம். ஏதேனும் ஒரு வகையில் ஒரு தேவை, கடன்கள் நீங்க வேண்டும், அல்லது சொந்த இல்லங்கள் வேண்டும், வியாபாரங்களில் பரக்கத்து வேண்டும், வீட்டில் பிரச்சனைகள் நீங்க வேண்டும், மக்களுக்கு நல்ல ஜோடிகள் கிடைக்க வேண்டும், குழந்தைகள் வேண்டும் என்ற பல தேவைகளோடு பலர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா தேவைகளும் உடனே நிறைவேற்றப்படக்கூடிய ஹசரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த 1000 தேவைகளை நிறைவேற்றக்கூடிய 2 ரக்அத் தொழுகைகள். இஹ்லாஸோடு அதை தொழுது பாருங்கள். நிச்சயமாக எல்லா தேவைகளையும் அல்லாஹு தஆலா நிறைவேற்றி விடுவான். யாரிடத்திலும் நிற்க வேண்டிய தேவையில்லை. படைத்த ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் அவனிடத்தில் நின்று விட்டால் எல்லாம் கிடைத்துவிடும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். அப்ப அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவதற்கு அடிப்படையே தொழுகைதான். தொழுகையை கொண்டு நாம் உதவி தேட ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் அதை நிச்சயமாக தந்து விடுவான். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, அல்லாஹ் குர்ஆனிலே சொன்ன வார்த்தை அது. இன்னும் குர்ஆனிலே பார்த்தால் அல்லாஹ் மற்ற இடங்களிலும் சொல்லுவான், தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உதவி தேடுங்கள். உள்ளச்சம் உடையவர்கள் அல்லாதவர்களுக்கு அந்த தொழுகை என்பது பெரிய கஷ்டமானதாக இருக்கும். அப்போ உள்ளச்சமுடைய அல்லாஹ்வின் நல்லடியார்களுக்கு தொழுகை என்பது ரொம்ப லேசானது. இலகுவாக தொழுவதற்கான மனம் வந்துவிடும். அந்த தொழுகையை கொண்டு நாம் கேட்க ஆரம்பித்தால் அல்லாஹ் எல்லாவற்றையும் தந்து விடுவான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செயல்பாடும் அப்படித்தான் இருந்தது. ஏதேனும் ஒரு சிரமம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் நபி அவர்கள் முதலில் தொழச் செல்வார்கள், தொழுவார்கள் என்பதாக ஹதீசுகள் சொல்லி காட்டுகிறது. நபி அவர்களுக்கு கவலை ஏற்பட்டால், நபி அவர்களுக்கு ஏதேனும் ஒரு மனதில் சங்கடங்கள் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், நபி அவர்கள் காட்டி தந்த சுன்னத்தான ஒரு வழிமுறை 2 ரக்காத்துகள் தொழ வேண்டும். அப்படிப்பட்ட தொழுகையை கொண்டு உதவி தேடுவது என்பது அல்லாஹும் ரசூலும் கற்றுத்தந்த சிறப்பான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு அழகிய வழிமுறை என்பதை உங்களிடத்திலே பதிவு செய்துவிட்டு, நான் சொல்ல வந்த அந்த விஷயத்தை 2 ரக்காத்தை உங்களுக்கு பதிவு செய்வேன். ஹசரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் நபி என்றும் சொல்லப்படுகிறது, அதே போன்று இறைநேசர் என்றும் சொல்லப்படுகிறது. ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடத்தில் சென்றுதான் பாடம் படித்தார்கள் என்பதாக சூரத்துல் கஹ்ஃபிலே குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பேசி காட்டுவான். மிகப்பெரிய ஞானம் மிக்க ஹசரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்லி காட்டுவார்கள், 1000 தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு 2 ரக்காத்து தொழுகை. ரொம்ப லேசான தொழுகை தான். அது சம்பந்தமா ஸ்கிரீன்லயே உங்களுக்கு என்ன ஓதணும், எப்படி தொழணுங்கிறது பதிவு செய்யப்படும். உங்களிடத்திலே நான் பதிவு செய்கிறேன், தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த 2 ரக்காத்தை நீங்கள் இஹ்லாஸோடு தொழுதால் ஹஸரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி தந்தது போல 1000 தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தந்து விடுவான். ஹஸரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், 1000 தேவைகளை நிறைவேற்றக்கூடிய 2 ரக்காத்து தொழுகை. அதை எப்படி தொழ வேண்டும் என்று சொன்னால், ஸல்லி ரக்அத்தைனி லைலத்தல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய இரவிலே 2 ரக்காத்தை தொழுங்கள். ஜும்ஆவுடைய இரவு எது? வியாழக்கிழமை மக்ரிபில் இருந்து ஜும்ஆவுடைய இரவு துவங்குகிறது. அதாவது வெள்ளிக்கிழமை சுபுஹ் வரை, சுபுஹினுடைய பாங்கு வரை ஜும்ஆவினுடைய இரவுதான். அந்த நேரத்திலே இன்றைய நாள் மக்ரிபில் இருந்து நாளைய ஃபஜ்ருடைய பாங்குக்கு முன்னால் 2 ரக்காத்துகளை தொழ வேண்டும். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், ஸல்லி ரக்அத்தைனி லைலத்தல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய இரவிலே 2 ரக்காத்தை தொழுங்கள். அதனால ஜும்ஆவுடைய இரவுல மட்டும்தான் தொழுகணும்னு இல்லை, எல்லா நாள்லையும் தொழுகலாம். ஆனால் ஜும்ஆவுடைய இரவில் தொழுவதுதான் ஆக சிறந்தது. அவர்கள் சொன்னார்கள், பஅதான் தக்தஸில, நீங்கள் குளித்த பிறகு தொழுங்கள். நல்ல குளிக்கணும், நல்ல விதத்திலே குளித்து விட்டு ஜும்ஆவுடைய இரவிலே 2 ரக்காத்துகள் தொழ வேண்டும். சொல்வார்கள், இக்ரா ஃபிர் ரக்அத்தில் ஊலா, முதல் ரக்காத்திலே நீங்கள் ஓதுங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுங்கள் மர்ரத்தன், ஒரு முறை சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும். மீண்டும் சொல்கிறேன், வெள்ளிக்கிழமை இரவு நன்றாக குளித்து விட்டு 2 ரக்காத்துகளை தொழ வேண்டும். முதல் ரக்காத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒரு முறை ஓதிவிட்டு குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ற சூராவை 10 முறை ஓத வேண்டும். 30வது ஜுஸுல வருது இல்லையா, குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅ்புது மா தஅ்புதூன் என்ற அந்த சூராவை 10 முறை ஓத வேண்டும். முதல் ரக்காத் அப்படி முடிஞ்சிடும்.
இரண்டாவது ரக்காத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், இரண்டாவது ரக்காத்திலே அல்ஹம்து சூராவை ஒரு முறை ஓத வேண்டும், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி முடித்துவிட்டு குல் ஹுவல்லாஹு அஹது சூராவை 11 முறை ஓத வேண்டும். முதல் ரக்காத்துல அல்ஹம்து சூராவுக்கு அப்புறம் 10 தடவை குல் யா அய்யுஹல் காஃபிரூன் ஓதணும். இரண்டாவது ரக்காத்திலே அல்ஹம்து சூராவிற்கு பிறகு குல் ஹுவல்லாஹு அஹது சூரா, சூரத்துல் இக்லாஸை 11 முறை ஓத வேண்டும். இது சாதாரண சூரா இல்ல, குர்ஆனில் 3ல் 1ன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தடவை சூரத்துல் இக்லாஸ ஒருத்தர் ஓதிட்டாருன்னா 10 ஜுஸு ஓதன நன்மை. அப்ப 11 தடவை நாம ஓதனோம்னா கிட்டத்தட்ட 110 ஜுஸுக்கள் ஓதிய நன்மை. குர்ஆனை கிட்டத்தட்ட 3 முறை முழுமையாக முடித்து விட்டு 4வது முறை தொடங்கிய அளவிற்கான நன்மையை அல்லாஹு தாலா தந்து விடுகிறான். அந்த அளவிற்கு பாக்கியம் நிறைந்த சூரத்துல் இக்லாஸை நாம் 11 முறை இரண்டாவது ரக்காத்திலே ஓத வேண்டும். ஓதி முடித்து தொழுகையெல்லாம் முடிந்த பிறகு ஸ்கிரீனிலே தெரியக்கூடிய இந்த தஸ்பீகை, இந்த திக்ரை நீங்கள் 10 முறை ஓத வேண்டும். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்ற இந்த திக்ரை 10 முறை நீங்கள் ஓத வேண்டும். பிறகு அதற்கு பின்னால் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனதன் வஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வகினா அஸாபன் நார். மீண்டும் சொல்கிறேன், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனதன் வஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வகினா அஸாபன் நார் என்ற இந்த வசனத்தையும் 10 முறை ஓத வேண்டும். 10 முறை ஓதிவிட்ட பிறகு ஹஜ்ரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், சும்ம சல் ஹாஜத்தக, பிறகு உன்னுடைய தேவையை நீ கேள். உனக்கு என்ன தேவை இருக்கிறதோ எல்லாவற்றையும் கேள். அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக அல்லாஹ் நிறைவேற்றி விடுவான் என்பதாக ஹஜ்ரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை இந்த விஷயத்திலே, இந்த பதிவிலே நம்மால் காண முடிகிறது. ஆக தேவை நிறைய உள்ளவர்கள் இருக்கிறோம். தன்னிறைவாக கேளுங்கள், தெளிவாக கேளுங்கள். அல்லாஹ் தருவான் என்று உறுதியோடு கேளுங்கள். 1000 தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி விடுவான். நம்முடைய ஒரு தேவைகள் நிறைவேறுவதற்கு பலர்களின் வாசல்களில் பல நேரங்களில் நிற்க வேண்டிய சூழல்கள் வருகிறது. பல நேரங்களில் பலர்களிடத்திலே கேட்க வேண்டிய சூழல் வருகிறது. சாதாரணமான உலகத்தின் ஒரு தேவையை நிறைவேற்றுவதற்கு பலர்களின் வாசலில் நிற்கக்கூடிய நாம் 2 ரக்காத்துகளை மட்டும் தொழுதுவிட்டால் அல்லாஹ்வின் வாசல் திறந்திருக்கிறது. அல்லாஹ் தருவான், நிரப்பமாக தருவான். 1000 தேவைகள் அல்ல, அல்லாஹ்வின் ரஹ்மத்தின் விசாலம், அல்லாஹ்வினுடைய கருணையின் விசாலம், 1,00,000 தேவைகளை கூட அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். கேட்கும் விதத்தில் நாம் கேட்டுவிட்டால் எல்லாம் கொடுக்கப்படும். அல்லாஹு தாலா நசீபாக்குவானாக. சிறப்பாக இந்த தொழுகையை தொழுங்கள். தொழுதுவிட்டு சொன்னதை ஓதி பாருங்கள். அல்லாஹ் வெற்றியை தருவான். அல்லாஹ் வெற்றியை தருவானாக. வாழ்விலே பிறர்களிடத்திலே கையேந்தாமல் நம்மை பாதுகாப்பானாக. எல்லா சூழல்களிலும் அவனை அஞ்சி வாழக்கூடிய நல்ல மக்களாக வாழச் செய்வானாக. பிறர்களுக்கு கொடுக்கும் அளவிற்கு நம்மளை அல்லாஹ் எல்லா விதத்திலும் நம்மின் சூழல்களை உயர்த்துவானாக. மக்களை சுவாலிகீன்களாக்குவானாக. பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யும் மக்களாக்குவான். சொந்த இல்லங்களை தருவானாக. சொந்த வியாபாரங்களை தருவானாக. நிறைய மக்கள் கமெண்ட்டுகளிலே திருமண தடைகள் நீங்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் திருமண தடைகளை நீக்கி நல்ல ஜோடிகளை தருவானாக. குழந்தை பாக்கியங்களை கேட்டவர்களுக்கு தருவானாக. கணவன் மனைவிக்கு இடையிலே அல்லாஹ் உள்ளத்தில் புரிதலை தந்து வாழ்வில் மகிழ்ச்சியை நிலையாக்குவானாக. எல்லா விதத்திலும் எல்லா கைரு பரக்கத்துகளை தந்து இந்த பதிவை காணக்கூடிய எல்லா நபர்களின் ஹலாலான உள்ளத்தில் இருக்கும் அனைத்து தேவைகளையும் அல்லாஹு தாலா நிறைவேற்றி தந்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.